மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பச்சை மிளகா செடியில் தொடர்ந்து ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செடியில் பூக்கள் வர தொடங்கும் போது இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தும் போது பூக்கள் உதிர்ந்து போகாமல் எல்லாமே பிஞ்சுகளாக மாறி நீங்கள் ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஹோம்மேட் ஃப்ரீ ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தொட்டியில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க. அதே மாதிரி பழைய இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. பழைய இலைகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எப்போதுமே பழைய இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா செடியில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பச்சை மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் ஒரு நல்ல அறுவடை கொடுக்கக்கூடிய செடி. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே டைரெக்டாக ஒரு 6 மணி நேரம் சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு மண்கலவை ரெடி பண்ணும்போது தண்ணி தேங்காத மண்கலவை ரெடி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா செடியில் தொடர்ந்து ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு எப்போதுமே கால்சியம் அதே மாதிரி பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க. பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தோல் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நிழலில் ஒரு 2 நாளைக்கு அப்படியே வச்சுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபர்டிலைசர்லேருந்து ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சம அளவில் 5 மடங்கு தண்ணி கலந்துட்டு மண் காஞ்சிருக்கும் போது 10 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க. இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபர்டிலைசர் பச்சை மிளகா செடிக்கு மட்டும் இல்லாமல் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.